ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா அண்ட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ரெண்டுத்துலேயுமே இந்த வாரம் ஹாட் டாபிக்னா அது ஆக்டர் அஜித் குமார் தாங்க. தல அஜித் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி இந்த ரெண்டு படங்களும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுன்னு முட்டி மோதிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தல அஜித் இதை பற்றியெல்லாம் எந்த யோசனையும் இல்லாமல் கார் ரேசிங்கில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. 2025 பொங்கலுக்கு அஜித் வெர்சஸ் அஜித் படங்கள் மோதுமா? தல ஃபேன்ஸ்க்கு டபுள் ட்ரீட் காத்துட்டு இருக்கா? வாங்க பார்க்கலாம். விடாமுயற்சி போன தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஷூட்டிங் டிலே ஆனதால நெக்ஸ்ட் மந்த் பொங்கலுக்காவது ரிலீஸ் பண்ணிடலாம்னு விடாமுயற்சி டீம் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா குட் பேட் அக்லி அப்படியே இந்த டீமுக்கு ஆப்போசிட். ஏன்னா குட் பேட் அக்லி டீம் படத்தை 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா எப்போவோ டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லி பட ப்ரொடியூசர் மைத்திலி மூவி மேக்கர்ஸ் குட் பேட் அக்லி படம் சம்பந்தமான எல்லா போஸ்டர்லயுமே ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் விடாமுயற்சி டீம் அவசரமா ஒரு டீசரை ரெடி பண்ணி அதோட படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த டீசரை பார்க்கும்போதே நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்றதுக்காகவே இப்படி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்கன்னு. ஒருவேளை பொங்கலுக்கு குட் பேட் அக்லி விடாமுயற்சி இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆனா ஒருவேளை தல ஃபேன்ஸ்க்கு வேணா கொண்டாட்டமா இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு படங்களோட ப்ரொடியூசரோட நிலைமை திண்டாட்டமா ஆயிடும். ஏன்னா ஒரு பெரிய நடிகரோட ரெண்டு படங்கள் அட் ஏ டைம்ல ரிலீஸ் ஆனா பாதிக்கு பாதி தியேட்டர்கள் தான் கிடைக்கும். அப்படி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா கலெக்ஷனும் பாதியா குறைஞ்சிரும். ரெண்டு படத்தோட ப்ரொடியூசரும் தலையில துண்டை தான் போட்டுட்டு போகணும். இப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கு வராம இருக்கணும்னா நிச்சயமா ரெண்டு படங்கள்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆனா இப்ப வரைக்கும் ரெண்டு படங்களும் பாத்தீங்கன்னா பொங்கல் தான் எங்களோட டார்கெட்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பொங்கலுக்கு 4 to 5 days தொடர்ச்சியா விடுமுறை இருக்கும். எல்லா தியேட்டர்ஸும் படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடும். அதனால ரெண்டு படங்களுமே பொங்கல் ஃபெஸ்டிவலை குறிவைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் விடாமுயற்சியா குட் பேட் அக்லியா எந்த படம் நெக்ஸ்ட் மந்த் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி விடாமுயற்சி இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படத்துக்காக நீங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.